தினமும் ஒரு பத்தி வீதம் ஒரு வாரத்திற்கு பார்க்காமல் எழுதுங்கள். நிச்சயமாக இதை படித்தால் பொதுத் தேர்வில் குறைந்தபட்சம் 3 மதிப்பெண்களாக கிடைக்கும். ஹாய், வெல்கம் டு கனிமேக்ஸ் எஜுகேஷன் சேனல். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸுக்கான பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம் எல்லா லெசன்ஸுக்குமே. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்தவரை இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் படிக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரோஸில் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் லெசன் த நைட் த கோஸ்ட் காட் இன் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அதர் சப்ஜெக்ட்ஸ் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வேணும்னா அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். த அட்டிக், அப்புறம் டெக் பூமர் ப்ளூமர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் லெசன் த டையிங் டிடெக்டிவ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போயமில் லெசன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா லைஃப், த கிரம்பிள் ஃபேமிலி, ஐ எம் எவ்ரி உமன், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ், நோ மென் ஆர் ஃபாரின், த ஹவுஸ் ஆஃப் த எலிம் ஸ்ட்ரீட். முக்கிய குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தினமும் ஒரு பத்தி வீதம் ஒரு வாரத்திற்கு பார்க்காமல் எழுதுங்கள். நிச்சயமாக இதை படித்தால் பொதுத் தேர்வில் குறைந்தபட்சம் 3 மதிப்பெண்களாக கிடைக்கும். முதல் 4 ப்ரோஸ் பத்திகளை நன்கு படித்து கொள்ளுங்கள். அந்த முதல் 4 பக்கத்திலிருந்து கண்டிப்பாக 2 பத்திகள் பொதுத் தேர்வில் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. போயம் பகுதியிலிருந்து 2 கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு 1 மற்றும் எழுதவும். மற்றொன்று ஒரு பாடல் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து 4 கேள்விகள் கேட்கப்படும். இதை தேர்ந்தெடுக்கவும். பொதுத் தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை எனில் அது தொடர்பாக பதிலை உங்கள் சொந்த நடையில் எழுதுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸஸ் மறக்காமல் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.